இப்போ நம்ம வந்துக்கிட்டு நம்ம மூக்கையூர் கடைக்காரில் ஃப்ரெஷ்ஷாக கோவானத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அந்த பாருங்க, நம்ம வந்துக்கிட்டு கருவாடு ரெடி பண்ணுறக்காண்டி அலச போகிறோம். இந்த வாட்டா எந்த நெத்திலி கருவாடு எடுத்தாலும் எவ்வளோ நீளம் இருக்கும், சும்மா கண்ணை மூடிக்கிட்டு ஒவ்வொன்றும் எவ்வளோ நீளம் இருக்கும் பற்றியலாம். முரட்டு சரியான சைஸு பால் நெத்திலி. ஏன்னா இன்றைக்கி சரியான விலைவாசி போய்கிட்டு இருக்கு. அதில் என்ன தான் விலைவாசி போனாலும் மக்களுக்கு வந்துக்கிட்டு லேசாக கூட கெட்டுப்போன மீனை கொடுத்துடக்கூடாது. விலைன்றது ஒரு பக்கம், ப்ராடக்டை நம்ம பக்காவாக தயாரிக்கணும், தரமான பொருள் கொடுக்கணும். நம்மளை நம்பி நெத்திலாம் ரொம்ப நம்பி வாங்குறாங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி ஒவ்வொன்றும் பார்த்து பக்குவமாக ஏலக்கடையில் ஒவ்வொரு ஏலமாக விட்டு சரியில்லா மீனை ஒதுக்கி நல்ல மீனாக பார்த்து என்னமோ எக்ஸ்போர்ட் வியாபாரி எடுத்த மாதிரி கருவாட்டுக்கு எடுத்துக்கிட்டு கருவாட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறியாடா, எக்ஸ்போர்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறியாடா? ஏன்னா இருக்கிறதுலே நல்ல மீனாக நீ கருவாட்டுக்கு வியாபாரம் பண்ணுற, ஆனால் இருக்கிறதுலே நல்ல மீனாக நீ தான் எடுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என்னோட பெருமை. நல்ல மீனை மக்களுக்கு கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட கடமையும் கூட. என்னை நம்பி வர்றவங்களுக்கும் என்னை நம்பி வாங்குறவங்களுக்கும் நான் உண்மையாக இருக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு கருவாடு வேணுமா, நான் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு தேடி வரும். டடா பாய்.